வைகரை எக்ஸ்பிரஸில் செய்திகளை விரைவாக பார்க்கலாம். மாநிலத்தின் நலன்கள் பாதிக்காத பட்சத்தில் ஜிஎஸ்டி மசோதாவை தமிழக அரசு முழுமையாக செயல்படுத்தும் என தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் ஜெயக்குமார், நாடாளுமன்றத்தில் ஜிஎஸ்டி மற்றும் இழப்பீடு தொடர்பான மசோதா நிறைவேற்றப்பட்டவுடன் தமிழக சட்டமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என்றார். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழகம் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் விவாதங்களையும் முன்வைத்துள்ளதாக கூறிய ஜெயக்குமார், மாநிலங்களின் சுயாட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பல்வேறு கோரிக்கைகளை வைத்ததாகவும் அவை அனைத்தும் தற்போது ஏற்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மாநிலத்துடைய உரிமையை எக்காரணத்தை கொண்டும் விடக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த சட்டத்திற்கு கொண்டு வரப்படுகின்ற உத்தேச சட்டத்திற்கு இந்தந்த திருத்தங்கள் கொண்டு வந்தால் நாங்கள் ஆதரவு தருவோம் என்கிற நிலையில் அந்த திருத்தங்களை இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்து சட்டமாக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இது அம்மாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றே நான் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். நெடுவாசல் போராட்ட விவகாரத்தில் தமிழக அரசு தான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நெடுவாசல் போராட்ட குழுவினருடன் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் ONGC அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பொன் ராதாகிருஷ்ணன் போராட்டத்தை கைவிடுமாறு நெடுவாசல் மக்களை கேட்டுக் கொண்டதாக கூறினார். எந்த மாநிலத்திலும் இதுபோன்ற எதிர்ப்பு இல்லை என குறிப்பிட்ட அவர், நெடுவாசல் போராட்ட குழுவினர் பெட்ரோலியத்துறை அமைச்சரை சந்திக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் கூறினார். இந்த பிரச்சனையில் தமிழக அரசுதான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த கருத்துக்களை நாம் எடுத்து சென்று மத்திய அமைச்சரிடம் மீண்டும் பேசுகின்றோம். நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் உங்களை அழைத்து சென்று பேசுவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். அதுவரைக்கும் இந்த போராட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நான் வைத்திருக்கின்றேன். இது குறித்து முடிவு செய்ய வேண்டியது அப்பகுதி மக்கள். மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடன் நடத்திய பேச்சுவார்த்தை திருப்தி அளிக்கவில்லை என தெரிவித்த நெடுவாசல் போராட்ட குழுவினர் தங்களது போராட்டம் தொடரும் என்றும் அறிவித்தனர். இதனிடையே ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை நெடுவாசலில் பொதுமக்கள் நடத்தி வரும் போராட்டம் இன்றுடன் 18வது நாளை எட்டியுள்ளது. பாராளுமன்றம் தொடங்கியதற்கு பிறகு ஒரு நாட்கள் கழித்து மத்திய அமைச்சரை சந்திப்பதற்கு வழிவகை செய்து இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்துவதாக எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். அது அந்த நாளை நாங்கள் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுமூகமான அறவழி போராட்டம் அப்படியே அமைதியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து விவசாயிகளுக்கு அச்சம் இருப்பதால் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தண்டையார்பேட்டையில் நேற்று இரவு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் அவர் பேசுகையில், எண்ணூர் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு கூடுதல் நிதியை மத்திய அரசிடம் இருந்து பெற்றுத்தர உள்ளதாகவும், RK நகர் தொகுதிக்கு 135 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க மத்திய அரசிடம் வலியுறுத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து விவசாயிகளுக்கு அச்சம் இருப்பதால் ஒருபோதும் அந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். அம்மாவுடைய ஆட்சியிலே விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அது எத்தகைய திட்டமாக வந்தாலும் அதை தமிழகத்திலே கொண்டு வர தடை செய்தார். அதே போல இப்பொழுது நடக்கின்ற அம்மாவுடைய ஆட்சியிலும் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற திட்டமாக மக்கள் அந்த விவசாயிகள் கருதுகின்ற காரணத்தாலே, அச்சம் ஏற்படுகின்ற காரணத்தாலே அந்த திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த விவசாய மக்களுக்கு உறுதியளித்தோம். நெடுவாசல் மக்களுக்கு 1% விருப்பம் இல்லை என்றாலும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் நிறைவேற்றப்படாது என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். நெடுவாசல் போராட்ட குழுவினர் மதுரையில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை நேற்று இரவு நேரில் சந்தித்து பேசினர். அப்போது போராட்ட குழுவினர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என கோரிக்கை மனுவை அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, நெடுவாசல் மக்களின் உணர்வுகளை மதிப்பதாகவும், ஆனால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சியை ஏன் இழக்க வேண்டும் என்ற ஒற்றை கேள்விதான் தயக்கத்தை உண்டாக்குவதாகவும் தெரிவித்தார். மக்களின் உணர்வுகளை மத்திய அரசிடம் தெரிவிப்பதாகவும், நெடுவாசல் கிராமத்திற்கு சென்று போராடும் மக்களை விரைவில் சந்திக்க உள்ளதாகவும் தமிழிசை தெரிவித்தார். அவர்களை கட்டாயப்படுத்தி எதையுமே செய்வதற்கு
நமக்கு விருப்பம் இல்லை. மத்திய அரசு இந்த ஒரு இடத்தில் மட்டும் இதை செய்யவில்லை. மற்ற அரசியல் கட்சிகள் சொன்னதை போல ஓ மாநிலத்தில் பண்ணு, அங்கே பண்ணு, ஓ ஊரில் பண்ணு, இப்படியெல்லாம் அரசியல் செய்ய வேண்டாம். பாஜகவும் மத்திய அரசும் ஏதோ இந்த மக்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்பதற்காக இத்தகைய 1% அவர்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் அதை மறுபரிசீலனை செய்வோம் என்று தான் அமைச்சர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மாற்று கருத்து என்ன என்றால், அபரிதமாக ஒரு வேளை வளர்ச்சி வரும்பொழுது அதை ஏன் நாம் இழக்க வேண்டும் என்ற ஒற்றை கேள்விதான். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைக்காடு பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்களிடம் மாவட்ட ஆட்சியரின் எழுத்துப்பூர்வமான வாக்குறுதியை ஏற்று அப்பகுதி மக்கள் போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைக்காடு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த கிராம மக்களிடம் மாவட்ட ஆட்சியர் கணேஷ் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ONGC-யால் போடப்பட்ட ஆழ்துளை கிணற்றை அகற்றவும், நிலத்தின் உரிமையாளரிடம் மீண்டும் அந்த நிலத்தை ஒப்படைப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றுவதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்ததை அடுத்து தங்களது போராட்டத்தை அப்பகுதி மக்கள் கைவிடுவதாக அறிவித்தனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது என ONGC இயக்குநர் JK திவேதி தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் 11வது குறிக்கோள் மாநாடு கேரள மாநிலம் பூவாரில் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ONGC இயக்குநர் JK திவேதி, கடந்த 1984ஆம் ஆண்டு முதல் நரிமணம் உள்ளிட்ட தமிழகத்தின் சில இடங்களில் எண்ணெய் துரப்பணிகளை ONGC நிறுவனம் மேற்கொண்டுள்ளதாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 2000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழக அரசுக்கு ராயல்டி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிதியானது தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக செலவிடப்பட்டுள்ளதாகவும் இயக்குநர் JK திவேதி குறிப்பிட்டார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது என்றும் இயக்குநர் JK திவேதி உறுதியளித்தார். Coming to the any adverse impact on the society or the environment, let me assure you that there is no such adverse impact from any of such activities which are related to hydrocarbon exploration and production. Nowhere it has been found that these activities are having any adverse impact on the people or on the environment. கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்துவது பாஜக ஆட்சியில் தேச விரோதமாக சித்தரிக்கப்படுவதாக மாநிலங்களவை உறுப்பினர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் அவர் எழுதிய நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ப. சிதம்பரம், தான் சிந்திப்பதை பேசவும் எழுதுவதுமான சுதந்திரமான நாடு தேவை எனவும் கருத்துக்களை முன்வைத்தார். புதுச்சேரி வீராம்பட்டினம் அருகே கடலில் குளித்தபோது அலையில் சிக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த யோகேஷ், அவரது நண்பர்கள் வீராம்பட்டினம் கடற்கரையில் விளையாடியதாக கூறப்படுகிறது. அப்போது யோகேஷ், ராகுல் ஆகிய இருவரும் கடலில் குளித்தபோது திடீரென எழுந்த ராட்சத அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டுள்ளனர். இதனை கண்ட அப்பகுதி மீனவர்கள் விரைந்து சென்று ராகுலை காப்பாற்றினர். யோகேஷ் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு மாயமானார். இதேபோல் அங்கு நடந்த மற்றொரு சம்பவத்தில் வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த முடிதிருத்தும் தொழிலாளி கண்ணன் கடலில் மூழ்கி உயிரிழந்தார். இந்த சம்பவங்கள் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்க பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத், நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளித்திட உறுதியளித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வரும் 7ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். முதுநிலை மருத்துவ படிப்பு தமிழகத்திற்கு 400 இடங்களாக அதிகரிக்க மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். இதிலும் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்காமல் உடனடியாக 400 இடங்களுக்கு அனுமதிக்க வேண்டும். அந்த 400 இடங்களை அனுமதி பெறுவதற்கான ஆவணங்களை உடனடியாக தமிழக அரசு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். வருகின்ற 9ஆம் தேதி தான் கடைசி நாள். அதை பிறகு பிஜி சீட்டை அதிகரிக்க முடியாது. ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது. ஏன்னா உடனடியாக தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்தி நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய புதிதாக வரக்கூடிய இடங்களை 145 இடத்திலிருந்து 400 இடங்களுக்கு மேல் அதிகரிக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்.
முல்லைப் பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியான தேக்கடி ஆனவச்சால் பகுதியில் கார் பார்க்கிங் அமைத்த கேரள வனத்துறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு குழுவினர் கூடலூரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி, மதுரை உட்பட 5 மாவட்டங்களின் நீர் ஆதாரமாக விளங்கி வரும் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியான தேக்கடி ஆனவச்சால் பகுதியில் கேரள வனத்துறை பார்க்கிங் அமைத்துள்ளது. இதனை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கேரள அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சேலம் இரும்பாலையை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. சேலம் இரும்பாலையை தனியார் மயமாக்க மத்திய அரசு தீவிரம் காட்டி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இரும்பாலை வாங்க விரும்புவோர் டெண்டர் கோரலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பை கண்டித்து இரும்பாலை தொழிலாளர்கள் நேற்று முன்தினம் முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2வது நாளாக தொடர்ந்து நடைபெற்ற போராட்டத்தில் தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் நேற்று பங்கேற்றனர். இந்த டெண்டர் அறிவிப்பை ரத்து செய்யும் வரை தங்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் எனவும் தொழிலாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சபாநாயகர் தனபாலின் சட்டையை கிழித்து சாதிய ரீதியிலான வன்கொடுமை செயலில் ஈடுபட்டதாக கூறி திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது இந்திய குடியரசுக் கட்சியினர் சார்பாக மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகார் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் சூசை தெரிவித்துள்ளார். இன்றைக்கு இந்திய குடியரசுக் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்களும் அதனுடைய மாநில தலைவருமாகிய சூசை ஆகிய நானும் இன்றைக்கு சென்னை மாநகரிலே மாநிலத்தினுடைய முதல்வரை சந்தித்து சட்டமன்றத்திலே நடந்ததான சபாநாயகர் தாக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை வன்மையாக கண்டித்து அதன் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி முதல்வரிடத்திலும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கின்ற மாநகர காவல்துறை ஆணையருக்கும் இந்த புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தமிழக அரசு சனிக்கிழமை வெளியிட்டது. இவர் தற்போது கன்னியாகுமரி மாவட்ட அதிமுக செயலாளராக உள்ளார். கடந்த 2001ஆம் ஆண்டு கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் பொதுப்பணி, நெடுஞ்சாலைகள், சுகாதாரம், வருவாய் உள்ளிட்ட முக்கிய துறைகளின் அமைச்சராக பொறுப்பு வகித்தார். மேலும் 1996 முதல் 2002ஆம் ஆண்டு வரையில் மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பு வகித்தார். கடந்த ஆண்டு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் அம்மாவட்டத்தைச் சேர்ந்த தளவாய் சுந்தரத்திற்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அச்சம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு ராமதாஸ் பேசுகையில் தமிழகத்தில் அதிமுக என்ற கட்சியின் இரட்டை இலை உதிர்ந்து காய்ந்து சருகாகி மக்கி போய்விட்டதாக கூறினார். தமிழகத்தில் விரைவில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இந்த நிலையில் தண்ணீரிலும் ஊழல் நடைபெறுவதாகவும் புகார் தெரிவித்தார். உள்ளாட்சியில் அதிக இடங்களை கைப்பற்றிட பாமகவினர் பாடுபட வேண்டும் எனவும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். முல்லைப் பெரியாறு நீர்பிடிப்பு பகுதியில் கேரள அரசு வாகன நிறுத்தம் அமைத்திருப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது எனவும் உடனடியாக தமிழக அரசு அவசர வழக்கு தொடர்ந்து தடை உத்தரவு பெற வேண்டும் எனவும் அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் உடனே வாகன நிறுத்தத்துக்கான கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தவில்லை எனில் 5 மாவட்டங்களில் விவசாயம் அழிந்து போகும் சூழல் உருவாகும் என தெரிவித்தார். மேலும் தனது தலைமையிலான விவசாயிகள் குழு நாளை அப்பகுதிக்கு சென்று பார்வையிட்டு அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அறிவிப்பு வெளியிட இருப்பதாகவும் PR பாண்டியன் தெரிவித்தார். தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் குடிநீர் ஆதாரமாகவும் பாசனம் ஆதாரமாகவும் திகழக்கூடிய முல்லைப் பெரியாறு அணை கேரள அரசு திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு அந்த அணையை இடித்து தள்ள வேண்டும், அணையினுடைய பாசன பகுதியில் அழித்துவிட வேண்டும் என்கிற வக்ரபுத்தியோடு செயல்படுகிறது. அடித்தட்டு மக்களுக்காக தோன்றிய திமுகவில் தற்போது வசதி படைத்தவர்களும் உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் க. அன்பழகன் தெரிவித்துள்ளார். சென்னை அயன்புரத்தில் திமுகவின் மூத்த நிர்வாகிகளை கௌரவிக்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் திமுக தோன்றிய நாள் முதல் அடித்தட்டு மக்களை மேலே கொண்டு வருவதிலே ஈடுபட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். தற்காலத்தில் வசதி படைத்தவர்கள் திமுகவில் உள்ளதாகவும் அவர்கள் உதவி செய்வதற்காகவே உள்ளதாகவும் அன்பழகன் குறிப்பிட்டார். இது
வசதி படைத்தவர்களுக்காக தோன்றிய கட்சி அல்ல. சாதாரணமான ஏழை மக்கள், பாடுபடுகிற மக்களை காப்பாற்ற அவர்களை கைதூக்கி விடுவதற்காக தோன்றிய இயக்கம். இந்த இயக்கம் தோன்றிய நாளில் இருந்து இன்று வரையில் நீங்கள் எண்ணி பார்த்தால் அடித்தட்டு மக்களைத்தான் புரட்டி மேலே கொண்டு வருகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதே தவிர எந்த காலத்திலையும் இந்த இயக்கம் பணக்காரர்களுக்காக, செல்வர்களுக்காக, பணவர்த்தி படைத்தவர்களுக்காக நடந்ததல்ல. நடிகர் ராதா ரவி மாற்றுத்திறனாளிகளை விமர்சனம் செய்திருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளொரு கட்சி நாளொரு கொள்கையுடன் உள்ள ராதா ரவி இந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என குறிப்பிட்டார். இந்திய தேர்தல் ஆணையம் வி.கே. சசிகலாவிற்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பிய விவகாரத்தில் தினகரன் விளக்கம் அளித்திருந்த போது பொதுச் செயலாளரின் ஒப்புதல் கடிதத்தை அளிக்கவில்லை என்பதால் அதற்கான கடிதத்தை அளித்தவுடன் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்தார். பன்னீர்செல்வம் உண்ணாவிரதம் இருப்பதாக கூறுவது வெறும் கண்துடைப்பு நாடகம் எனவும் குறிப்பிட்டார். நடிகர் ராதா ரவி மாற்றுத்திறனாளிகளை பற்றி விமர்சனம் செய்திருப்பது கடுமையான கண்டனத்துக்குரிய செயலாகும். மனிதநேயமும் மானுடப்பற்றும் விளிம்புநிலை மனிதர்களை கரையேற்றுவதும் தான் திராவிட இயக்கம் கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம். ஆக பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இன விடுதலைக்காகவும் பிறரால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களையும் கைதூக்கி வாழ்க்கையினுடைய உயரத்தை காட்டுவதற்காகவும் தான் உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட இயக்கம். அதைத்தான் நமக்கு கற்றுத்தந்தார் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் எடுக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். சென்னை போரூரில் தனியார் கடைதிறப்பு நிகழ்ச்சியில் விக்ரமராஜா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விக்ரமராஜா, நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். ஆற்றுப்படுகையிலே கோக் நிறுவனத்தினுடைய தண்ணீர் எடுப்பதற்கு பல்வேறு வழக்குகளை பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். அங்கு நல்லபடியாக நீதி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். பல இடங்களிலே நீதிமன்றமாக செயல்படுகின்றது, நீதிமன்றமாக மாறியிருக்கிறது. ஆகவே இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மாநில அரசு இதை மேல்முறையீடு செய்து அதற்குரிய தடை ஆணையை முழுமையாக பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதில் தமிழக கட்சிகளுக்குள் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது என காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் திமுகவினர் நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ராமசாமி, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் இந்த திட்டம் தொடர்பாக மத்திய அரசின் இறுதி முடிவை உடனடியாக அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். முதல்ல அந்த திட்டத்தை நிப்பாட்டணும். அந்த திட்டம் இப்போதைக்கு அதை நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுல ரெண்டாவது கருத்து எந்த அரசியல் கட்சிக்காரர்களுக்கு இல்லை. அது நிச்சயமா அவசியம் தேவை இருந்தால் அதற்குரிய அறிவுரைகளை உண்மை நிலையை செங்கோட்டை நியூ ஆரியங்காவு இடையேயான அகல ரயில் பாதையை ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு திறந்து வைத்ததும் ரயில்கள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். செங்கோட்டை புனலூர் இடையே 49.5 கிலோமீட்டர் தூரம் அகல ரயில் பாதை அமைக்கும் பணிகள் கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இப்பாதையில் முதல் கட்டமாக செங்கோட்டை முதல் நியூ ஆரியங்காவு வரையிலான 20.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள பகுதியை காணொலி காட்சி மூலம் சென்னையில் நேற்று துவக்கி வைத்தார். அப்போது இந்த மார்க்கத்தில் ரயிலை இயக்காமல் பாதையை மட்டும் திறந்து வைத்ததால் மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். தாமிரபரணியில் இருந்து குளிர்பான நிறுவனங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதை தடுப்பது, மாவட்ட ஆட்சியரை மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநெல்வேலியில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் துறையூரில் சமூக வலைதளங்கள் மூலம் ஒன்றிணைந்து மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து மாணவர்கள் தங்களின் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுவதாக தெரிவித்தனர். முன்னதாக குளிர்பான நிறுவனங்களுக்கு தண்ணீர் கொடுப்பது தொடர்பாக
வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் மாணவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் யானைகள் நலவாழ்வு முகாமில் யானைகளுக்கும் யானை பாகன்களுக்கும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. தேக்கம்பட்டியில் கடந்த 9ஆம் தேதி முதல் தமிழக அரசின் சார்பில் கோவில் யானைகளுக்கான சிறப்பு நலவாழ்வு முகாம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கோவிலுக்கு சொந்தமான 33 யானைகள் இந்த முகாமில் பங்கேற்றுள்ளன. இந்நிலையில் நேற்று பாகன்கள் மற்றும் யானைகளுக்கு உற்சாகம் ஊட்டும் வகையில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இறுதியாக யானை மற்றும் பாகன்களுக்கான கயிறு இழுக்கும் போட்டி நடைபெற்றது. கயிற்றின் ஒரு முனையில் பழனி கோவில் யானையும் மறுமுனையில் 20க்கும் மேற்பட்ட யானை பாகன்களும் இடையே நடந்த போட்டியில் பழனி கோவில் யானை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மேட்டுப்பாளையத்தில் வரும் 10ஆம் தேதியுடன் யானைகள் நலவாழ்வு முகாம் நிறைவடைய உள்ளது. பாரிவேந்தர் பெயருடன் மொட்டை சிவா கெட்டை சிவா படத்தை வெளியிட பட அதிபர் மதனுக்கு 4 வாரத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. SRM பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பச்சமுத்து என்ற பாரிவேந்தர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் வேந்தர் மூவிஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை மதன் என்பவர் நிர்வகித்து வருவதாகவும் அந்த நிறுவனம் தற்போது தயாரித்து வரும் மொட்டை சிவா கெட்டை சிவா என்ற திரைப்பட விளம்பரத்தில் தனது பெயர் புகைப்படம் ஆகியவற்றை பயன்படுத்தி வெளியிட தடை விதிக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி கல்யாண சுந்தரம் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி பாரிவேந்தரின் பெயர் புகைப்படம் ஆகியவற்றை வர்த்தகம் மற்றும் ஒப்பந்தத்திற்கு பயன்படுத்த தடை விதித்ததுடன் அவரது படத்தை வெளியிடவும் விநியோகம் செய்யவும் மதனுக்கும் வேந்தர் மூவிஸ் நிறுவனத்திற்கும் 4 வாரத்திற்கு இடைக்கால தடை விதித்தார். மேலும் இது தொடர்பாக பதிலளிக்க மதனுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை மார்ச் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கரூர் மாவட்டம் மணத்தட்டையில் டிப்பர் லாரி இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 3 பலியாகினர். குடித்தலை அருகே உள்ள கீழவதியத்தைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி, அவரது மகன் வர்கீஸ், பேரன் மித்திலேஷ் ஆகியோர் திருச்சி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த டிப்பர் லாரி மீது மோதி விபத்து நேரிட்டது. இதில் சம்பவ இடத்திலேயே 3 பலியாகினர். உறவினரின் புதுமனை புகழ்விழாவிற்கு செல்வதற்காக 3 இருசக்கர வாகனத்தில் சென்றபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரியில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து நூதன முறையில் போராட்டம் நடைபெற்றது. சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயுவின் விலை காணப்படும் ஏற்ற இறக்கங்களை பொறுத்து இந்தியாவில் அதன் விலையில் அவ்வப்போது மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மானியம் இல்லாத சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை மத்திய அரசு 86 ரூபாய் உயர்த்தியுள்ளது. இதனை கண்டித்து புதுச்சேரியில் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக புசி வீதி சின்னமணி கூண்டு அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது விறகு அடுப்பில் சமைத்தும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் தங்களின் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினர். கபடி உள்ளிட்ட அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் தமிழக அரசு வேலை வாய்ப்புகளை அதிகரித்திட வேண்டும் என இந்திய கபடி வீரர் சேரலாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தஞ்சை மன்னர் அரசு சரபோஜி கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற இந்திய கபடி வீரர் சேரலாதன் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது கபடி போட்டிக்கு அனைத்து விளையாட்டுகளை காட்டிலும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது எனவும் அடுத்த 5 ஆண்டுகளில் கிரிக்கெட் போட்டியை விட நன்கு வளர்ச்சியடையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். கபடி உள்ளிட்ட அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் அரசு வேலைவாய்ப்பு குறைவாக உள்ளதாகவும் தமிழக அரசு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலையை அறிவித்தால் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் சேரலாதன் தெரிவித்தார். இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.